வணக்கம். அவசரப்படாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். காரணம், இதில் 1,50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது. வணக்கம். ஆர்டிஇ என்றால் என்ன? விண்ணப்பிப்பது எப்படி? நம் குழந்தைகளுக்கு சீட்டு கிடைக்குமா? அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஆர்டிஇ என்ன? ரைட் டு எஜுகேஷன். இலவச கல்வி சட்டம், அதாவது ஆகஸ்ட் 4, 2009 இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழே பார்த்தோம்னா மாநில அரசுகள் செயல்படுத்தணும். மத்திய அரசு கல்வி சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுகள் செயல்படுத்துது. சரி, இப்போ இதுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உலக அரங்கில் இந்தியா கல்வியில் பின்தங்கி இருக்குது. அதனால் மேலை நாடுகளுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய கல்வித்தரம் உயர்த்த மத்திய அரசு உலக வங்கியின் உதவியோடு செயல்படுத்துது இந்த திட்டத்தை. இந்த வீடியோவில் இந்த திட்டத்தின் கீழே சேர்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன அடிப்படையில் நம்மளை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது பார்க்கலாம் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறத இங்கிலீஷில் பார்ப்போம். சைல்டு பர்த் சர்டிஃபிகேட், சில்ட்ரன் ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபாதர் இன்கம் சர்டிஃபிகேட், ஃபாதர் ஆதார் கார்டு, மதர் ஆதார் கார்டு, ஃபேமிலி ரேஷன் கார்டு, ரெசிடெண்ட் சர்டிஃபிகேட், டிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட். விண்ணப்பிப்பதற்கு நமக்கு தேவையானவைகள்: குழந்தையோட பிறப்பு சான்று, குழந்தையோட ஆதார் கார்டு, சாதி சான்று, தந்தையோட வருமான சான்று, தந்தையினுடைய ஆதார் கார்டு, தாயினுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் குடும்ப ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்று, அதுக்கப்புறம் தூரச்சான்று. இந்த தூரச்சான்றுங்கிறது ஸ்கூல் நம்ம வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கணும். இது எங்கேயும் போய் வாங்க தேவையில்லை, நம்மளே செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறதுல இந்த விண்ணப்ப படிவம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இதை நம்ம இணையதள முகவரியான rteshools.gov.in அப்படிங்கிற முகவரியில் பதிவு பண்ணலாம். கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம்னா 1வதுலேருந்து 5வது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாணவருக்கும் 12,450 ரூபா வீதமும், 6வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு 17,100 ரூபா வீதமும் கட்டணமாக அரசாங்கம் கொடுத்துருக்கு. இந்த இணையதள விண்ணப்பிப்பதற்கு உண்டான கால அவகாசம் பார்த்தோம்னா, இந்த மாதம் ஏப்ரல் 22/4/2024 முதல் மே மாதம் 20/5/2024 வரை மட்டுமே இந்த இணையதள முகவரியில் நம்ம பதிவு பண்ண முடியும். அடிப்படை தகுதி: தந்தையோட வருமானம் ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் 1லிருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கணும் தூரம். அதுதான் தூரச்சான்றை நம்ம கொடுக்கணும். குழந்தை 1வது படிப்பதற்கு முன்னதாக நம்ம விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பித்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் 8வது வகுப்பு வரை பள்ளி கட்டணம் அரசே செலுத்தும். அதே மாதிரி நம்ம குழந்தை 2, 3ஆம் வகுப்பு படிக்குது அப்படின்னா இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அப்போது தாமதிக்காமல் இப்போவே 5லிருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களோட பெற்றோர்கள் விண்ணப்பிக்கணும். இந்த ஆண்டுக்கான செலெக்ஷன் மே மாதம் 24ஆம் தேதி இணையத்தில் அரசு வெளியிடும். அந்த வெளியிட்ட தேதியிலிருந்து மே மாதம் 29க்குள்ளே பள்ளியில் சேர்ந்தாச்சிங்கிற விவரத்தை இணையத்தில் பெற்றோர்கள் திரும்ப பதிவிடணும். நன்றி, வணக்கம்.